ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபிலிமி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2025 ஒரு சவுத் கொரியன் காமெடி ஹாரர் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தா கூட ஆக்சுவலி காமெடி எமோஷனல் ஹாரர் படமாக வெளியான மை டாட்டர் இஸ் அ ஜாம்பி. இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் நம்ம கதாநாயகனுடைய பேர் ஜங் வேன். இவர் பேசிக்காக ஒரு ஜூவில் புலிகளை ட்ரெயின் பண்ணக்கூடிய ஒரு ட்ரெயினராக இருக்கிறாப்புல. இவருக்கு ஒரே ஒரு அன்பு ஆசை மகள், ஒரு டீனேஜ் பொண்ணு. இப்போ ஊருக்குள்ளே திடீர்னு ஒரு வைரஸ் அவுட் பிரேக் ஒன்று ஆகுது. இதில் ஊரில் இருக்கிற பல பேர் ஜாம்பிகளாக மாறுறாங்க. ஜாம்பியாக மாறினாங்க அப்படின்னாலே அடுத்து என்ன நடக்கும்? இவங்க போய் ஒருத்தனை கடிச்சு வச்சு அப்புறம் ஊரில் ஜாம்பிகளுடைய எண்ணிக்கை அதிகமாயிரும். இப்போ அரசாங்கம் எல்லாத்தையும் கட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக வேறு வழி இல்லாமல் ஆர்மியை களத்தில் இறக்கி விட்டு எவன்லாம் ஜாம்பியாக சுற்றிக்கிட்டு இருக்கானோ எல்லாத்தையும் சுட்டு தள்ளுங்கடா அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதே மாதிரி தான் ஒரு சம்பவம் இந்த படத்துலையும் நடக்குது. ஆர்மி உள்ளே இறங்கி சரமாரியாக கண்ணில் படுற ஜாம்பிஸ் எல்லாத்தையும் சுட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ தான் ஒரு வழியாக ஜாம்பிஸை நாங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கோம், ஊரில் இப்போ எந்த ஜாம்பியும் உயிரோடையே கிடையாது அப்படின்னு ஒரு பிரேக்கிங் நியூஸாக வேறு இந்த நியூஸு டிவியிலெல்லாம் வந்து ஃப்ளாஷ் நியூஸாக வருது. இப்போ இந்த ஜாம்பிஸ் எல்லாம் முதல்ல இவங்க அழிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தருணத்தில் நம்ம கதாநாயகனும் அவருடைய பொண்ணும் எங்கே இருக்கிறாங்களோ அந்த இடத்த சுற்றி இந்த ஜாம்பி சுற்று போடுது. அப்போ இதுங்ககிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு பேரும் அப்படி வீட்டை விட்டு கிளம்பி வெளியே ஓடி வர்றாங்க. அந்த தருணத்தில் கதாநாயகன், நீ சீக்கிரம் அப்படி இந்த இடத்துல ஒளிஞ்சிரு, நான் போய் ஒரு காரை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கார் எடுக்க போகிறாரு. அந்த தருணத்தில் இந்த டீனேஜ் பொண்ணு இருக்கு இல்லையா, இவருடைய மக, அந்த பொண்ணை ஒரு ஜாம்பி கடிச்சு வச்சிருது. இது முதல்ல கதாநாயகனுக்கு தெரியாது. ஆனால் வண்டியில் ஏறு அப்படின்றாரு. சரின்னு அந்த பொண்ணு வண்டியில் ஏறி உட்காந்துருது. கொஞ்ச நேரத்தில் அங்கேருந்து கிளம்பி எப்படியா அந்த ஊரை விட்டு ஓடினோம், இங்கே இருந்தால் நம்ம உயிருக்கு உத்தரவாதம் இல்லை ராசா அப்படின்னு அவர் ஓட ஆரம்பிக்கிறாப்புல. அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு கிளம்புனா அந்த தருணத்தில் திடீர்னு காருக்குள்ளேயே அந்த பொண்ணு ஜாம்பியாக மாறிடுது. கதாநாயகன் அதை அப்போ தான் நோட் பண்ணுறாப்புல. இன்னும் நல்லா தானே இருந்தது பொண்ணு, திடீர்னு என்ன ஜாம்பியாக மாறிடுச்சு அப்படின்னு அவருக்கு ஒன்றும் புரியலை. இருந்தாலும் மகளாட்சியை விட்டுற முடியுமா? இங்கேருந்து நேராக கிளம்புறோம். தான் மக ஜாம்பி அப்படிங்கிறதே உலகத்துக்கு தெரியாத ஒரு ஏரியாவுக்கு கூட்டு போகிறோம். எங்கே கூட்டு போகலாம் அப்படின்னா, நேராக ஒரு கடற்கரை கிராமத்துக்கு காரை விடுறாப்புல. அது வேறு யார் ஊரும் கிடையாது, நம்ம கதாநாயகனுடைய அம்மாவுடைய வீடு இருக்கக்கூடிய ஒரு ஊர். நேராக அங்கே போயிடுறாப்புல. இப்போ பொண்ணை வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்காப்புல, வெளியே யாருக்குமே தெரியாமல். இப்போ ஊரை பொறுத்தளவுக்கு ஜாம்பிஸ் ஒன்று கூட உயிரோடு கிடையாது, நம்ம ஆர்மிஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக அழிச்சிட்டாங்க, அதனால் மக்கள் நிம்மதியாக வெளியே நடமாடலாம் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் எல்லாம் ஃப்ளாஷ் நியூஸில் வந்துக்கிட்டு இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய தருணத்தில் கதாநாயகன் மட்டும் ஜாம்பியான பொண்ணை வீட்டில் வச்சு சோறு போட்டுக்கிட்டு இருக்காப்புல. இதில் ஒரு விஷயம் நோட் பண்ணுறாரு நம்ம கதாநாயகன், வழக்கமான ஜாம்பிக்கள் மாதிரி தான் மக இல்லை. அவள் இப்போயுமே வழக்கம் போல், அதாவது ஜாம்பி ஆகிறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கு என்னென்ன ஐட்டங்கள்லாம் ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான ஸ்நாக்ஸு அப்படி இப்படின்னு இருக்கோ அது எல்லாத்தையும் இப்போயும் கேட்டு சாப்பிடுது அந்த பொண்ணு. அதை விட முக்கியமாக அப்பா பேசுகிறது எல்லாத்துக்கும் பாதி விஷயங்களுக்கு ஒபே பண்ணுது. இதிலேயே நம்ம கதாநாயகனுக்கு கண்டிப்பாக வேணும் முழுசாகலாம் ஜாம்பியாக மாறல, ஏதோ ஒரு ரசாயன மாற்றம் தன் பொண்ணுடைய உடம்புக்குள்ளே நடக்குது அப்படிங்கிறது மட்டும் கதாநாயகனுக்கு தெளிவாக புரியுது. ஓகே, எப்படியாவது நம்ம மகளை வெளியே யார் கண்டுக்கும் தெரியாமல் இங்கேயே ட்ரீட்மெண்ட் கொடுத்தாவது பழையபடி திருப்பி நிலைமை கொண்டு வந்துடுவோம் அப்படிங்கிற முயற்சியில் நம்ம கதாநாயகன் இறங்குறாப்புல. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன தான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இது ஒரு மங்குவாவுடைய அடாப்டேஷன் தான், அதாவது ஒரு கொரியன் காமிக்ஸ் அதனுடைய அடாப்டேஷன் தான். அதை வச்சு தான் அவங்க படமாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பெக்டேஷனை இங்கேயே நான் உங்களுக்கு தெளிவாக செட் அவுட் பண்ணிடுறேன். இந்த படம் ஒரு காமெடி ஹாரர் அப்படின்னு தான் ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. பட் இது என்கிட்ட கேட்டிங்கன்னா ஒரு காமெடி எமோஷனல் ஹாரர் படம். அந்த மாதிரி உள்ள விஷயங்களும் ஸ்ட்ராங்காக வைக்கப்பட்டிருக்கு. மிராக்கிள் இன் செல் நம்பர் 7 யாரும் மறந்துருக்க மாட்டீங்க. சவுத் கொரியன் இண்டஸ்ட்ரியிலிருந்து வெளியான ஒரு அட்டகாசமான படம். அந்த படமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கூட ஆரம்பத்துலலாம் கொஞ்சம் காமெடி, அங்கங்கே மெதுவாக தான் ஸ்க்ரீன் பிளே நகர்த்தப்படும். பட் அந்த கிளைமேக்ஸுக்கு போகும்போது சும்மா நம்மளை கதற விட்டுருவாங்க, என்ன மாதிரி ஒரு படங்க அப்படின்னு. படம் பார்த்து முடிஞ்சு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு அந்த கிளைமேக்ஸ் தான் மைண்டை சுற்றி வரும். அப்படி ஒரு கிளைமேக்ஸு. அதனாலேயே அந்த படம் உலக பிரசித்தி பெற்ற படமாக மாறிச்சு. இந்த சவுத் கொரியன் படங்கள்லாம் விரும்பி பார்க்கக்கூடிய ரசிகர்களுக்கு ஆல் டைம் ஃபேவரட் லிஸ்ட்டில் அந்த படம் ஒரு படமாக எப்பயுமே கண்டிப்பாக இருக்கும். அந்த படம் பார்த்தவங்க அதை கண்டிப்பாக ஒத்துப்பாங்க. இந்த படத்துலையும் அந்த மாதிரி டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் போகும்போது சும்மா நம்மளை கதற விடுற மாதிரி ஒரு சம்பவத்தை உள்ளே வச்சு தான் இந்த படம் பார்த்து முடித்த உடனே நம்ம மனசில் இந்த படம் அப்படியே ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு நிற்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஃபீலை இந்த டீமு விட்டுருக்கு. ஸோ மிராக்கிள் இன் செல் நம்பர் 7 உங்களை கவர்ந்த படமாக இருந்தது அப்படின்னா இந்த படமும் நிச்சயமாக உங்களை கவர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கு இருக்குமா அப்படின்னா அது எனக்கு தெரியாது, அது ஒருத்தரையும் பொறுத்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும். பட் நிச்சயமாக அந்த அளவுக்கு எமோஷனலான
இன்னொரு படம் தான் இது. அதே நேரத்தில் படத்தில் காமெடி அப்படிங்கிறத செம்மையாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. போகிற போக்கிலே அவ்வளவு அசால்ட்டாக பல காட்சிகளாக காமெடியாக கன்வெர்ட் பண்ணியிருக்கு இந்த டீமை. படத்தில் முக்கியமான கதாபாத்திரங்கிறதே ஒரு 5-6 கதாபாத்திரங்கள் தான். எல்லாரும் அவங்கவுங்க எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்தை ரொம்ப நேர்த்தியாக கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பாக ஒரு 3 கதாபாத்திரம் வரும். நம்ம ஹீரோவுடைய பொண்ணு, ஹீரோவுடைய அம்மா. இந்த 3 கதாபாத்திரங்கள் அந்த ஆர்டிஸ்ட் எல்லாரும் அவங்கவுங்க எடுத்துக்கிட்டது அந்த அளவுக்கு கணக்கச்சிதமாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த படத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு சில ட்விஸ்ட்டு இல்லை சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸு அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு சில சம்பவங்கள் இந்த படத்துக்குள்ளே இருக்கத்தான் செய்து. டெக்னிக்கலி இந்த படத்துக்கு என்ன தேவையோ அந்த விஷயம் நிச்சயமாக இருக்குது. நம்ம பொதுவாகவே ஒரு விஷயம் ஒன்று சொல்லுவோம். பொதுவாக ஒரு படத்தில் ஃபஸ்ட் ஹாஃப் ஏதோ ஓரளவுக்கு இருக்குதுங்க, பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்து குறிப்பாக கிளைமேக்ஸ் ஒரு மிகப்பெரிய இம்பேக்டை விட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இல்லைங்க நல்லா தான் இருந்துச்சு, சூப்பர் படம் அது அப்படிங்கிற ஒரு ஃபீல், அந்த மைண்ட் செட் நமக்கு வந்துடும். ஆனால் நம்ம தமிழ் உலகம் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம தமிழ் திரையுலகம் அதுக்கு உல்ட்டா. ஃபஸ்ட் ஹாஃபை வேறு லெவலுக்கு வெறித்தனமாக சீட் எட்ஜில் கொண்டு போய் நிறுத்தி விட்ருவாங்க. செகண்ட் ஹாஃபை கம்ப்ளீட்டாக படுக்க வச்சு ஏற்றிடுவாங்க. அதுதான் பிரச்சனையே இங்கே. செகண்ட் ஹாஃப் மொத்தமாக குப்பை மாதிரி போச்சுங்கிறனாலே படம் பார்த்து முடியும் போது என்னத்தையோ இருந்துச்சு, ஏதோ ஃபஸ்ட் ஹாஃப் பரவாயில்லாமல் இருந்துச்சு அப்படிங்கிற லெவலுக்கு தான் நமக்கு மைண்ட் செட் இருக்கும். இந்த படம் ஃபஸ்ட் ஹாஃபே சுவாரஸ்யமாக காமெடி எல்லாம் தான் ஆரம்பிக்கும். டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் போகும்போது நான் சொல்கிற மாதிரி நிறைய காமெடி செகண்ட் ஹாஃப்லேயும் இருக்குது. கிளைமேக்ஸ் போகும்போது பயங்கர எமோஷனலாக நம்மளை கதற விடுற அளவுக்கு கண்ணீரை இன்றைக்கி வெளியே வரவழைச்சே ஆகணும் அப்படிங்கிற அளவுக்கு சம்பவங்கள்லாம் பின்னாடி இருக்குது. பட் இந்த இன்பிட்வீனில் இந்த படம் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 53 நிமிஷம் ஓடுது. கொஞ்சம் இன்னும் ஒரு 15 நிமிஷம் கூட கத்திரி போட்டிருக்கலாமோ. காமெடி கண்டிப்பாக நம்ம இந்த இடத்துலலாம் வச்சே ஆகணுங்கிறதுக்காக இழுத்திருக்க தேவையில்லையோ. இந்த கதைக்கு அவ்வளோ ஸ்டஃப் இல்லை. மேக்ஸிமம் ஒரு 1 மணி நேரம் 40 நிமிஷம், 1 மணி நேரம் 35 நிமிஷம் அந்த ரேஞ்சிலே அந்த படத்தை முடிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அது ஏன் அப்படின்னா இந்த படத்துடைய அந்த மிட் போர்ஷன்ஸ், அந்த செகண்ட் ஆக்ட் அப்படி நீங்கள் சொல்லலாம், அது கொஞ்சம் ஒரு சில இடங்கள் எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. அது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கும் தோணலாம். அதனால் நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுறேன். மற்றபடி டெஃபினட்டாக ஒரு நல்ல வாட்ச் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அடல் கன்னட பொறுத்தளவுக்கு எதுவுமே கிடையாது. இந்த படம் ஃபேமிலியோடு தாராளமாக உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான படம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்கிட்ட கேட்டிங்கன்னா நீங்கள் ஒன்றும் பெரிய எக்ஸ்பெக்டேஷனோடலாம் பார்க்க வேண்டாம். பட் பார்த்து முடிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல படங்க, செம்மையான படம் அப்படிங்கிற ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அந்த மாதிரி ஒரு ஒர்த்து வாட்ச் தான் இந்த படம். நம்ம சைடில் இருந்த படம் ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் படம். ஏன்னா இந்த பெண் பிள்ளைகளை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும், பெத்த பொண்ணு ஜாம்பியாக இருந்தாலும் சரி சாத்தானாக இருந்தாலும் சரி என்ன பண்ண மகளாகி போச்சே எப்படியாவது காப்பாற்றானே ஆகணும் அப்படிங்கிறது ஒரு ஃபீல் ஒன்று இருக்கு இல்லையா. அது நிச்சயமாக அந்த பெண் பிள்ளைகளை பெற்ற அப்பாக்களுக்கு நிச்சயமாக படம் முடியும் போது இருக்கும். கண்ணீரும் கம்பளையுமா தான் படம் முடியும் போது உட்காந்துருப்பாங்க. அப்படி ஒரு படம் தான் இது. ஸோ டெஃபினட்டாக பார்க்கணும் அப்படிங்கிறவங்க சட்டு புட்டுன்னு பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.